கோவை பந்தயசாலை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ராமர் படங்களை பறிமுதல் செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. கோவையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி ராமர் படத்துடன் தாமரை சின்னத்தை அச்சடித்து பாரதிய ஜனதா கட்சியினர் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த பொழுது திமுக வழக்கறிஞர் லோகநாதன் அதை தடுத்து நிறுத்தி வழங்கிக் கொண்டிருந்தவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். பாஜகவினரிடம் தாமரை சின்னம் பொறித்த ராமர் படங்கள் ஆயிரக்கணக்கில் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பந்தயசாலை பகுதியில் ராமர் படத்துடன் தாமரை சின்னத்தை அச்சடித்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருப்பதாக திமுக வழக்கறிஞர் லோகநாதனுக்கு நேற்று கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவினரை கண்டித்ததுடன் அவற்றை தடுத்து நிறுத்தினார். மேலும் அவற்றை விநியோகம் செய்து கொண்டிருந்தவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாஜகவினரிடம் இருந்தது தாமரை சின்னம் பொறிக்கப்பட்ட ராமர் படங்கள் ஆயிரக்கணக்கில் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக பந்தயசாலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.